இப்பொழுது தேவனுடைய செய்தியை பார்க்கலாம். மாற்கு 2வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி எதை காட்டுகிறது? இதுக்கு ஒரு தலையங்கத்தை கொடுத்தால் என்ன தலையங்கத்தை வைக்கலாம்? ஒரு தலைப்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. ஆனா இந்த பகுதியில பார்க்கிற பொழுது எல்லாருமே பொதுவாக கவனிக்கிற விஷயம், அந்த திமிர்வாதக்காரனை அற்புதமாக அவர் குணப்படுத்தியதை. அதுதான் கவனிப்பான். அதை அவர் செய்திருந்தார் அன்றைக்கு, இல்லைன்னு சொல்ல வேதமே சொல்லுகிறது. ஆனால் அது முக்கியமாக அந்த பகுதி அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தியதை அதற்கு பெரிய இடம் கொடுக்கவில்லை. அதற்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது என்பதை அந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. ஒரு கேள்வி ஒன்று கேட்டா, யாருக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது கடவுளை தவிர என்று கேட்டா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தெய்வீக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுதான் இது காட்டுகிறது. இங்க நடந்த நிகழ்ச்சியினுடைய சந்தர்ப்பத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். மாற்கு 2 முதல் 12 வசனங்களும் ரொம்ப இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கின்ற பகுதி. அதை நம்ம பிரித்து கண்ணா பின்னான்னு விளக்கம்லாம் கொடுத்துடக்கூடாது. அங்கு ஒரு அருமையான ஒரு பெரிய அற்புதம் அன்று நடந்தது. எல்லாரும் பார்க்கும்படியாக அநேகர் கூடியிருந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த அற்புதம் நடந்தது. ஆனால் அந்த அற்புதம் நிகழ்ந்ததற்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம கேட்கணும். தனக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இயேசு அந்த அற்புதத்தை அன்று செய்தார். ஆகவே இந்த பகுதியில் அந்த அற்புதம் பெரிதல்ல. ஆண்டவர் செய்யாத அற்புதங்கள் இருக்குதா? எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார். சுவிசேஷ நூல்கள் பூரா அந்த அற்புதங்களை நம்ம வாசிக்கலாம். அற்புதங்கள் அல்ல பெரிது, அந்த அற்புதங்களை செய்தவர் பெரியவர். அவர் அதை ஏன் செய்கிறார், அதன் மூலமாக எதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார், அதைத்தான் நம்ம கேட்டு பார்க்கணும். பலவீனத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அற்புதம் தான் பெருசு. அந்த அற்புதத்தை பார்த்து கிறங்கி போயிடுறான். சத்தியம் அவன் கண்களுக்கு படுவதில்லை. இங்க மாற்கு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சில நாட்களுக்கு பிறகு ஏற்கனவே அங்கு போயிருந்தார். இப்ப சில நாட்களுக்கு பிறகு மறுபடியுமாக கப்பர்நூகுமுக்கு போனார். கப்பர்நூகும் என்ற ஊருக்கு போனார். அதை கேள்விப்பட்ட போது அநேகர் அவர் இருந்த வீட்டில் கூடினார்கள். அநேகர் ஒரு வீட்டில் அவர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அநேகர் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். இது ஒரு வீடு, ரொம்ப பேர் அங்க இருக்க முடியாது. ஆனா எத்தனை பேர் இருக்கலாமோ அந்த அளவுக்கு கூட்டம் அந்த வீட்டுக்குள்ள இருந்தது. ஆகவே நுழைவதற்கு கஷ்டம். வீட்டை சுத்தி ஆட்கள் இருந்தார்கள். நுழைவதற்கு வழி இல்லை. வெளியே இருந்தாவது பார்ப்போம், வெளியே இருந்தாவது கேட்போமே அப்படின்னு அன்று திரளான மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். இப்ப இந்த இடத்துலயும் அந்த கூட்டம் இல்லை பெருசு, அது இல்லை பெருசு. இந்த பகுதி
இந்த திரளான கூட்டத்தை பெருமைப்படுத்தி எழுதவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய நடவடிக்கையை பற்றி தான் நாம் சிந்திக்க வைக்கிறது. அன்று ஆண்டவர் என்ன செய்தார்? 2வது வசனத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கிற பொழுது, உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆங்கிலத்தில் he preached the word to them. வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கம் செய்தார்னு இருக்கு. இது எதை காட்டுகிறது? இயேசு எங்கு போயிருந்தாலும், வேறு எதை செய்திருந்த பொழுதும், அவருடைய பிரதான அடிப்படையான பணி எதுவாக இருந்தது? வசனத்தை பிரசங்கிப்பதுதான். வசனத்தை பிரசங்கிப்பதுதான். அதிகாரத்தோடு அந்த வசனத்தை அவர் பிரசங்கித்தார். அவருக்கே பெயர் வார்த்தை என்று இருக்கிறது. யோவான் 1வது சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் வசனத்தை பிரசங்கித்தார். அதுதான் அவருடைய அடிப்படை ஊழியமாக இந்த உலகத்திலே அவர் செய்த பெரும் பணியாக இருந்தது. அற்புதங்களையும் செய்தார், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அற்புதங்கள் 2வது இடத்தை தான் பிடித்தன. அதுக்கு அல்ல அவர் கொடுத்த முக்கியத்துவம். எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். ஜான் கால்வின் என்ற சீர்திருத்தவாதி இதை பத்தி என்ன சொல்றார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே போதனைகளையும் அற்புதத்தையும் இணைத்தே வைத்தார். எப்பொழுதையும் இணைத்தே வைத்தார். ஏன் அப்படி செய்தார்? ஏனென்றால் விசுவாசம், மக்களுடைய விசுவாசம் அந்த அற்புதத்தில் மட்டும் தங்கிவிடாமல் இருக்க வேண்டும், அந்த தெய்வீக வார்த்தையில் தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு ஊர் ஊரா அலையிறாங்க. எவனாக ஒருத்தன் அற்புதம் செய்யறேன்னு சொல்லிட்டா பஸ் ஸ்டாண்ட் அடியிலேயோ அங்கேயோ ஒரு பெரிய பில் போர்டு ஒன்று போட்டு, அவர் இந்த ஊருக்கு வர்றார், 4 நாட்களுக்கு அவர் அற்புதங்கள் செய்ய போகிறார், அற்புத கூட்டம் அது செய்ய போறார் அப்படின்னா கூட்டம் வரும். மக்கள் அலையிறாங்க அற்புதத்தை நாடி, சத்தியத்தை நாடுவதில்லை. ஞாபகம் வருது, ஒரு வருஷம், இத்தனை வருஷங்களுக்கு முன்னு தெரியாது, கடந்த ஒரு 8 வருஷங்களுக்குள்ள ஒரு ஊர்ல ஒரு பாஸ்டர் எங்களுடைய போதகர்கள் கூட்டத்துக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் என்னை விடாப்பிடியா இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ மற்றவங்களாம் சொன்னாங்க, அவர் ரொம்ப பார்க்க விரும்புகிறார் பாஸ்டர், நேரம் கிடைக்கலையே எனக்கு யார்ட்டையும் பேசுறதுக்கு. சரி, இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் வர சொல்லுங்க, நான் இந்த ஹோட்டலில் தான் இருக்கிறேன். கரூரில் இருந்தேன் நினைக்கிறேன். அப்ப அவர் கூட்டிட்டு வந்தாங்க. இவர் வந்து உட்கார்ந்து, ஐயா என்னையும் பார்க்கறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கிறீங்களே, அது இவ்வளோ பெரிய விஷயம். நான் கேட்டேன், ஏன் இதுல என்ன அதிசயம் இருக்கு? நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, சரி எனக்கு நேரம் இருந்தது, ஒரு 1/2 மணி நேரத்தை கொடுக்கலான்னு யோசிச்சேன். இங்கெல்லாம் அப்படி இல்லையா? ஏன் என்ன விஷயம்னு கேட்டேன். உங்க மாதிரி பெரியவர்களை பார்க்கணும்னா ஒரு குறைந்தது 25,000 கொடுக்கணும். என்ன அழைச்சிக்கிட்டு வந்தவரும் பைசா கேட்கல, நீங்களும் என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நான் எவங்கிட்டையும் கேட்டதில்லை, அதனால இன்னைக்கும் கேட்க போறதில்லை. மேபி எனக்கு பொழைக்கிற வழி தெரியல போல இருக்குது. இங்க அப்படிதான் நடக்குதான்.
சரி, இப்போ எதுக்கு வந்த, என்ன விஷயம்? ஐயா, நாங்கள் சபைகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆசைப்படுகிறோம். ஒரு 2000 பேரையாவது கூட்ட நினைச்சிருக்கிறோம். நீங்கள் கட்டாயம் வந்து பேசணும். நான் சொன்னேன், இதெல்லாம் கேட்பேன்னு எனக்கு தெரியாது. பேசணுன்னு வந்தவர் ஏதோ ஆத்மீக ஆலோசனை, இதுவரை நீ கேட்ட செய்திகளை பற்றி பேச வர்றதா தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ முதலாவது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, பாஸ்டர்னு சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் நான் எங்கேயும் போகிறதில்ல. அந்த இதெல்லாம் ஏற்றுக்கொள்றது. ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும். காஃபியை கொடுத்து அனுப்பி விட்டேன். அந்த மனுஷன் வீட்டில் 2 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அப்படி ஒருத்தன் விடாப்புடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, ஆண்டவரே அதில் இருக்கிறாரோ. அதனால் ஒரு நாள் தீர்மானம் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். சரி வா, உட்காரு, பேசு. 2000 பேருக்கு கூட்டம் போட்டு எப்படி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க? உங்கள் சபையை பற்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த சபையில் வருமானம் எவ்வளவு வருகிறது, இதெல்லாம் சொல்லுங்கள். சொல்லி கேட்டு பார்த்தா 2000 பேர் வச்சு அந்த செலவு பண்ணி நடத்துகிற அளவுக்கு இந்த ஆளால் முடியாது. அதையும் சொன்னேன். இல்லைங்க, நம்ம பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து. ஓ, அவங்கெல்லாம் இப்போ அதுக்கு பணம் கொடுப்பாங்களா? இல்லைங்க ஐயா. அப்போ சொல்லி முடிங்க, என்ன விஷயம், எப்படி தான் நடக்க போகுது? விஷயம் என்ன தெரியுமா? பேங்க் லோன் ஒன்று எடுக்கிறது. பேங்க் லோன் 4 லட்சத்துக்கு பேங்க் லோன் எடுத்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி என்னையும் பேச வச்சு ஒரு தடவைக்கு மேலாக அதில் காணிக்கையும் எடுக்க வைத்து மிச்சம் வர பணத்தை ஏற்பாடு செஞ்சவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க. நான் ஏற்கனவே பணமே வாங்குறது இல்லைன்னு சொன்னதுனால அதுவும் வசதியாக போச்சுன்னு அவனே சொல்கிறான். நீங்கள் தான் ஆள், இருந்தாலும் வசதியாக போச்சு. ஆனால் ஒரு வேண்டுகோள் ஐயா, நீங்கள் ஒத்துக்கிட்டா என்னன்னு கேட்டேன். இதை ஒரு அற்புத கூட்டம்னு அதில் போடுறதுக்கு நீங்கள் அனுமதி கிடைக்கும். பணம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறான்? அவர் தான் கிடைச்சாரா பணம் பண்ணுறது? நான் சிரிச்சுக்கிட்டு சொன்னேன், அவனும் பெரிய ஆள் இல்லை, உடம்பை பார்க்குற அளவுக்கு. நீ அடி வாங்காமல் இங்கேருந்து போனாலே அது பெருசு. என்னால் முடியாட்டியும் 2 பேரை வச்சு செய்திடலாம். ஆனால் ஆண்டவர் அது வேணான்னு சொல்கிறார். நீ வேற உன்னை பாஸ்டர்னு கூப்பிட்டு பேர் வச்சுக்கிட்டு இந்த அசிங்கத்தனமான எண்ணங்கள்லாம் வச்சிருக்கிறது எவ்வளவு தப்புன்னு உனக்கு தெரியுதா? அவனுக்கு புரிஞ்சதோ புரியுதுலையோ, அதான் கடைசி முறை நான் பார்த்தது. எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறானுங்க பணம் சேர்க்கறது. இவங்கிட்ட என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஒரு வருஷத்தில் இப்படி ஒரு 3 மீட்டிங்காவது அவங்க நடத்திட்டா அவன் அந்த வருஷத்துக்கே சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம். எத்தனை பேர் மாட்டினாங்களோ தெரியாது, நான் அதில் அகப்படல. இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்டது உங்க ஊர்னு தெரியுதா? அற்புத ஆசையை ஏற்படுத்தி விட்டு நோய்கள்ல இருந்து டாக்டருக்கு பணம் கொடுக்காம முடியாம இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு ஆசையை ஏற்படுத்தி அங்க வரவழைச்சு என்னையும் பயன்படுத்தி இப்படி ஒரு காரியத்தை செய்ய யோசிச்சிருக்கான். என் வாழ்க்கையிலேயே அற்புதம் செய்தது இல்லையா? ஆண்டவர் அற்புதத்தை தான் பார்த்துருக்கிறேன். எனக்கு நீ வேலை போட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. அதெல்லாம் எங்கிட்ட விட்டுருங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம். இயேசு பேர்ல இவ்வளவு ஏமாற்றம் செய்ய பார்க்கிறாங்க. அகப்பட்டுறாதீங்க. நோய் வந்தா டாக்டரை பார்க்கணும். முடியல, ஒரு விசுவாசியாக இருந்து அது தொடர்ந்து இருக்குதுன்னா ஜெபம் பண்ணணும். கூட இருக்கிற சபையாரை ஜெபம் பண்ண வைக்கணும். துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் விசுவாச வாழ்க்கையை வாழ பார்க்கணும்.
அந்த நோயால்தான் நீங்க சாகணும்னு ஆண்டவர் விதிச்சிருந்தா அதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க போக போறது பரலோகம். இந்த நாட்டில் சுகத்தோட இருந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க பாப்போம். முடியுமா? முடியாது. ஆகவே சுகம் இல்லை பெருசு. துன்பங்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் பெருசு. அந்த நோய்க்கு மத்தியில் ஆண்டவர் உன்னால மகிமைப்படுத்த முடிகிறதா? அதுதான் செய்யணும். ஏன்னா எது வந்தாலும் அவர் அனுமதிக்காம வராது. அவரே அனுமதிக்கிற பொழுது நீ யார் அதை குறித்து சிந்திக்காமல் தவறான வழியில் அற்புதம் செய்கிறவனை நாடி ஓடிக்கிறதுல என்ன இருக்கு? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சுகத்தின் மத்தியிலும் அவரை மகிமைப்படுத்தணும், துன்பங்களுக்கு மத்தியிலும் அவரை மகிமைப்படுத்தணும். அற்புத ஆசையை விட்டுறார். அப்படியே ஆண்டவர் எதுவும் செய்தா கூட அவர் தன்னுடைய சித்தப்படி தான் செய்வார். நம் சித்தப்படி அல்ல, அவருடைய சித்தப்படி. அவர் கையில பொறுப்பை கொடுத்துட்டு முன்னோக்கி நடந்துகிட்டு இருக்க. அதான் கிறிஸ்தவன் செய்யற வேலை. இப்ப அடுத்ததாக இந்த 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாவித தடைகளையும் மீறிய ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். சகலவித தடைகளையும் மீறிய ஒரு விசுவாசம். 3வது வசனம், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கின்ற படுக்கையை அவர் முன் இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, நம்ம என்ன பார்க்கிறோங்கிறது இல்லை முக்கியம், அவர் என்ன பார்க்கிறாருங்கிறது தான் முக்கியம். அவருடைய வார்த்தையே நமக்கு விளக்குகிறது. அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்ட வந்த 4 பேர் விசுவாசத்தை அடைந்திருந்தவர்கள். விசுவாசத்தை அடைந்திருந்தவர்கள். அந்த 4 பேரும் அன்று இருந்த அத்தனை தடைகளையும் பொருட்படுத்தாமல் அந்த படுக்கையில் கிடந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக கொண்டு போய்விட வேண்டும் என்பதில் வைராக்கியத்தோடு இருந்தது மட்டுமல்ல, சகல முயற்சிகளையும் செய்து அதை அன்று செய்தார்கள். விசுவாசம் என்ன பண்ண வைக்குது தெரியுதா? இதான் விசுவாசம். காலையிலையும் சொன்னேன் இல்லையா? காலையில் இல்லை, நேற்று மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். எது விசுவாசம்? விசுவாசம் இருக்குன்னு சொன்னா அது வாழ்க்கையில வெளிப்படணும். அந்த விசுவாசத்தினுடைய அறிகுறிகள் காணப்படணும். வாயால இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுவது போதாது. பிசாசு கூட சொல்லி இருக்கு. உண்மையான விசுவாசம் செயல்களில் வெளிப்படும், அது கிரியைகளில் காணப்பட வேண்டும். அதான் யாக்கோபு சொல்றாரு, கிரியைகளை கொண்டிராத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்றார். இங்கே இவர்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட செத்த விசுவாசம் அல்ல. அந்த உறுதியான நம்பிக்கை, அந்த வைராக்கியம், ஆண்டவரை பற்றிய வைராக்கியம் அவர்களை சகல விதமான செயல்களையும் செய்ய வைத்தது. 4 பேரை தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஈஸியா அவங்கள அதை விட்டு உள்ளுக்கு போக முடியல. முன் கதவுலையும் நுழைய முடியாது, பின் கதவுலையும் நுழைய முடியாது, ஜன்னல் வழியாகவும் போக முடியாது. 4 பேர் படுக்கையில வேற இருக்கிறவன் என்ன பண்ண முடியும்? வேற யாருன்னா திரும்பி போயிருப்பான், இல்லாட்டி அங்க யாராவது ஓரத்துல மரத்தடியில வச்சுட்டு அவர் வெளியே வர்ற நேரம் பார்த்துக்கட்டும்னு இருப்பான். இதுதான் செஞ்சிருப்பான். ஆனா இங்க ஒரு அதிசயமான செயல் நடைபெறுகிறது. இது யார்கிட்ட வீடுன்னு தெரியாது, இது ஏதோ தான் சொந்த வீடுங்க மாதிரி. அவன் அந்த வீட்டுக்கு மேல ஏறி
அந்த கூரையை பிரித்து அந்த 4 பேரும் அந்த மனிதனை கட்டிலோடு இயேசு அமர்ந்திருந்த இடத்திற்கு முன்பாக இறக்கினார்கள். வீட்டு சொந்தக்காரன் அங்க வந்திருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருப்பாங்களா இல்லையா? அப்புறம் வீட்டு சொந்தக்காரன் என்ன பண்ணானோ தெரியாது அந்த கூரையை அடைக்கிறதுக்கு. ஆனா அவனும் செஞ்சிருக்கிறான். ஆனா எதை காட்டுகிறது? எப்படியாவது இவனை இயேசு பார்த்து விட வேண்டும், இயேசுவினுடைய கண்ணில் அவன் பட வேண்டும். இயேசுவால் மட்டுமே இவனுக்கு விமோசனம் கொடுக்க முடியும், வேறு யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இவனை எப்படியாவது கொண்டு போய் அவர் முன் வைத்து விட வேண்டும் என்று அதில் உறுதியாக இருந்தார்கள். அதை செய்தார்கள். விசுவாசம் என்பது ஒரு சிந்தனை வளர்க்குகின்ற ஒரு காரியம் அல்ல. விசுவாசத்துல உறுதி இருக்கிறது. அது ஒரு நடவடிக்கையில் அதை கொண்டிருப்பவர்களை ஈடுபட வைக்கிறது. சகல விதமான எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாங்கி கர்த்தருக்காக பணி செய்ய வைக்கிறது. அதான் விசுவாசம். சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம். செயல்ல தெரியாம இருக்கிறதுக்கெல்லாம் பேர் விசுவாசம். ரொம்ப பேர் செஞ்சிட்டு வர்றாங்க. அது ஒன்றும் புதுசு. நம்ம நாட்டில் இந்துக்கள் ஆண்டவரை அறியாதவன் எல்லாம் கிறிஸ்தவனை பார்த்து தான் சிரிக்கிறான். ஏன்னா அவங்க பண்ற அட்டூழியம் தான் கூட இருக்கு. சிரிக்காம என்ன இருப்பான்? இந்த பண்ற அட்டூழியத்தால தான் வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த பிஜேபி அரசாங்கம் கடுமையான சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துருச்சு. இந்து மதம் ஒரு காலத்துலயும் அப்படி இருக்குல்ல, ரொம்ப கசிவ், எதிர்மறையான. நான் ஒரு பழைய இந்து தானே, மற்ற சாமிகளை எல்லாம் திட்டமாட்டோம். எல்லா ஆறுகளும் ஒரே இடத்தை போகிறது தான் அந்த காலத்தில். இன்னைக்கு அப்படி இருந்த ஒரு மதத்தை நாகப்பாம்பு ஆக்கி விட்டு இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம பயலுக தான். நம்ம பயலுக தான். அவங்க பண்ற அக்கிரமம் தான் அப்படி ஆக்கி விட்டு. சும்மா தான் இருந்தாங்க. அவனும் கோயிலுக்கு போய்கிட்டு தான் இருந்தான். ஏன்னா எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு கிடைக்கிறத கிடைச்சா போதும். இன்னைக்கு நம்மளை வெறுக்க வச்சுட்டீங்க. விசுவாசம் அப்படி பண்ணுமா? ரேனியர் காலத்தில் அப்படி இல்லை தெரியுமா? ரேனியர் காலத்தில் ரேனியஸ் இருந்த பொழுது அப்படி இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ரேனியஸுடைய பிரசங்கங்கள் மதிப்பு எல்லாம் மற்றவங்க ஊர்ல இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட வர்றதெல்லாம் கேள்விப்பட்டு ரேனியஸை தான் ஊருக்கு வர்றதுக்கு அழைப்பு விடுத்தாங்க, வந்து பிரசங்கம் பண்ண செய்யும்படியா. அந்த காலத்தில் உடனே போக முடியுமா? அப்போ ரேனியஸ் அதுக்காக பொறுத்து கொண்டிருந்த பொழுது, ஐயா வரமாட்டார் போல இருக்கு, நம்மெல்லாம் அவ்வளோ கன்வின்ஸ் இல்லைன்னு நினைச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஊர்ல இருக்க அவ்வளவு சாமியையும் புடுங்கி எடுத்து வண்டியில எல்லாத்தையும் கட்டி அவ்வளவே அனுப்பி விட்டானுங்க ரேனியஸ் கிட்ட. இப்பவாவது நம்புங்கய்யா, இதெல்லாம் நாங்க நம்புறதில்ல. நீங்க பிரசங்கம் பண்ற இயேசு எங்களுக்கு வேணும். எவனா செய்வானா? அன்னைக்கு உடம்புல தோல் இருக்காது செஞ்சா. அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அன்னைக்கு எந்த பயமும் இல்லாம ஊரு தலைமை அவையெல்லாம் பயம் இல்லாம அனுப்புனாங்க. ரேனியஸ் அதை பார்த்துட்டு அங்க போய் பிரசங்கம் பண்ணார். இந்த முழு ஊரும் ஆண்டவர்கிட்ட வந்துடுச்சு. இப்போ அங்க கோயில் கட்டணும். அவங்களே ஐடியா கொடுத்தாங்க. இந்த சிவன் கோயில் இருக்கியா, இப்போ அதில் உள்ள அதெல்லாம் கலட்டிட்டு அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு அதையே கோயில் ஆக்கிடுவோம். அதான் அவங்க செஞ்சது. விசுவாசம் என்ன பண்ண வைக்குது? இப்படி எத்தனையோ கதைகள் வரலாற்றில் நிகழ்ந்தவைகள்
அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவனா இன்னைக்கு பிஷப்பு இந்து சாமிக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்கிறான். இறையியல் கல்லூரிகள்ல இந்து மதத்தை பத்தி படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறான். எது விசுவாசம்? இது விசுவாசம். இவர்கள் செய்தது அன்று விசுவாசம். அவர் செய்த காரியங்களை பார்த்து அந்த ஆண்டவரே என்ன விசுவாசம் என்று ஆச்சரியப்பட்டு அதை பார்த்தார், அதை கவனித்தார்னு சொல்லுது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய பாப்டிஸ்ட், சீர்திருத்த பாப்டிஸ்ட் பிரசங்கி. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? இதை பத்தி விசுவாசம் இடர்பாடுகளை எல்லாம் பார்த்து சிரிக்கிறது. இடர்பாடுகளை எல்லாம் பார்த்து அது சிரிக்கிறது. சிரிக்கிறதோட இல்லை, நடக்க முடியும்னு நம்புகிறது. இங்க நடந்ததை அவர் தன்னுடைய வார்த்தைகளை தெளிவா காட்டுகிறார். அந்த மனிதர்களுடைய நம்பிக்கையை பாருங்க. இயேசு மட்டும்தான் இதை செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. இந்த மனிதனை அவர் முன் கொண்டு போய் விட்டார், இயேசு அவனுக்கு விமோசனம் கொடுப்பார்னு அவங்க நம்பினாங்க. அந்த அவருடைய விசுவாசம் அது செயல்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மனிதனுடைய மாபெரும் தேவை எது? மனிதனுடைய மாபெரும் தேவை எது? 5வது வசனம் கடைசி பகுதியில் வருது. எது பெருசு? அற்புத சுகத்துக்கு முன்பாக பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதுதான் பார்க்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். எதையும் பார்த்து ரொம்ப பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவன் சூம்பி போய் எழும்ப முடியாம எத்தனை வருஷம் அப்படி இருந்தானோ தெரியாது, படுத்து கிடக்கிறான். இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கூரையையும் பொழந்துக்கிட்டு அவர் முன்னுக்கு கொண்டாந்து விட்டு இருக்கிறாங்க. அவரை சுகப்படுத்தி விடுறது இல்லையா ஏன் முக்கியம்? வேற எதுக்கு வந்திருப்பாங்க? இவர் என்ன சொல்றாரு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப அதோட வீட்டுக்கு போறதா? பழையபடி தூக்கிட்டு இவனை அப்படி 4 பேர் யோசிக்கல. ஊர்ல இருக்கிறவங்க யோசிச்சிருப்பான், கூடி வந்தவங்க யோசிச்சிருப்பான் இல்லையா? அதுக்கு அறிகுறியா அங்க இருந்தவங்க பேசிக்கிட்டதை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்கு உட்கார்ந்திருந்த வேத பாரகர்கள். வேத பாரகர்கள் யாரு? வேத சாஸ்திரிகள்னு சொல்லலாம். அவங்க தான் வேதத்தை காப்பி பண்றது, பழைய ஏற்பாட்டை எழுத்துல கொண்டு வர்றவங்க. அந்த காலத்தில் சுருளாக தான் வேதம் எழுதப்பட்டு வச்சிருக்கும் பழைய ஏற்பாடு. அப்போ அந்த சுருள் ரொம்ப ஜெப ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்டு ரொம்ப மோசமான கட்டத்தை அடைந்து எழுத்துக்கள் மங்குகிற நிலைமைக்கு வந்தால் ஒரு ஸ்பெஷல் கூட்டம் இருந்துச்சு, வேத சாஸ்திரிகள், வேத பாரகர். இவங்க ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக அதில் வேலை செய்கிறதுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள். ரொம்ப கவனமாக தவறே இல்லாமல் காப்பி பண்ணுகிறவர்கள். வேற யாரும் செய்ய முடியாது, அவங்க தான் செய்யணும். அன்னைக்கு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுகிறாங்க? இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? அவங்களுக்கு மகா கோபம். ஆனா மனசுக்குள்ளேயே அதை நினைச்சுக்கிறாங்க, வாயில சொல்லல. இவனுக்கு எத்தனை கொழுப்பு இருக்கும்! ஆண்டவரையே நிந்திக்கிறானே, ஆண்டவரையே நிந்திக்கிறானே. தேவன் ஒருவரே இல்லாமல் பாவங்களை மன்னிக்க தைக்கவர் யார் என்று தங்களுடைய இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டார்கள். அப்ப அவங்க கண்ணு குருடாதானே இருந்திருக்கு. சரீரத்தில் இருக்கிற கண்ணு தெரிந்த பொழுதும் இருதய கண் குருடாக இருந்திருக்கு. யார் தம் முன்னுக்கு நிற்கிறார் என்பதையே உணர முடியாத அளவுக்கு அவனுடைய ஆத்மீக கண்கள் இருண்டு போயிருந்தன. அதனால்தான் சொல்றான், ஆண்டவர்லையா பாவத்தை மன்னிக்கணும். இவன் என்ன இப்படி போயிட்டு ஆண்டவரை
நிந்திக்கிறான்னு அவங்க நினைச்சாங்க. 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து, வேற யாருக்கும் தெரியல நீங்க என்ன சிந்திச்சுக்கிட்டு இருந்தான்னு ஒருத்தருக்கும் தெரியல. ஆனா அவங்க சிந்திச்சது இயேசுவுக்கு தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? அவர் ஆண்டவராக இருந்தபடியா. ஆண்டவருக்கு தெரியாதது என்ன இருக்கு? தெரியாதது எதுவும் இருக்கா? நம்ம கூட விசுவாசிகள் சில நேரம் தப்பு பண்ணுறது. எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருப்பேன், அவர் காதில் போய் விழுகுதா? தொல்லை கூடிக்கிட்டு தான் போகுதே வழியே குறைய மாட்டேங்குது. வாயாலேயே உனக்கு கண் இருக்கான்னு கேட்காட்டி வர்றையும் போகாட்டியும் கூட ஒரு சின்ன சந்தேகம் முளைச்சிருந்தா இல்லையா உன் துன்பத்தால்? அப்போ உன் துன்பம் உன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு பார்க்கறதுக்கு உனக்கு உதவி செய்யல. ஆண்டவர் எதை செய்தாலும் தன்னுடைய சித்தப்படி தன்னுடைய நேரப்படி தான் செய்வாரே தவிர அவர் கையை முறுக்கி நம்ம காரியம் சாதிக்க முடியாது. செய்யணும்னா செய்வார், செய்யலன்னு தீர்மானிச்சு அது ஒரு பெரிய நன்மைக்காக மட்டுமே இருக்க முடியும். அதனால நம்ம என்ன பழகணும்? சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், ஆண்டவரே உங்க சித்தப்படி செய்யுங்க. ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவர் தப்பு கண்டுபிடிக்க கூடாது. அவர் இறையாண்மை உள்ள தேவன். நம்ம வளைய வைக்கிறபடியெல்லாம் வளைஞ்சு கொடுக்கிறவர் இல்லை. அப்படி இருந்தா அவர் மனுஷனை விட கேவலமா போயிடலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இறையாண்மை உள்ள தேவன். அப்ப ஆண்டவருக்கு அவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை நோக்கி சொல்லுகிறார். அவங்க பக்கம் திரும்பி பார்க்கிறார். இவங்களும் பார்க்குறாங்க, என்ன நம்ம பக்கம் பார்வை போகுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, நீ ரகசியமா உன் மனசுக்குள்ள சிந்திச்சதெல்லாம் உன் முன்னுக்கு நிற்கிற ஆண்டவருக்கு தெரியுதுப்பா. அவங்கள பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திப்பது என்ன? தூக்கி வாரி போட்டிருக்குமா இல்லையா? போட்டிருக்குமா இல்லையா? என்னன்னா இந்த ஆளுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னு அமைதியா இருந்திருப்பாங்க. மான கப்பல் ஏறுதேன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதா, எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதா? எது பெருசு? பதில் சொல்லு பார்ப்போம். எது சொன்னா பெருசு? படுக்கையை எடுத்துக்கிட்டு நீ நடந்து போ, அது பெருசா? பாவங்கள் மன்னிக்கப்படுவது பெருசா? ஒரு பெரிய இறை கேள்வி ஒன்ன தூக்கி போட்டார். இவங்க யாரு? வேத பாரகர்கள். ஆனா அங்க என்ன சொல்லுது? அது மட்டுமல்ல, பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார். இப்ப அவங்க திருன்னு முழிக்கிறாங்க, என்ன பதில் சொல்றேன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவருடைய பதில்களுக்காக காத்திருக்கவில்லை. பூமியில் பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் மனிதகுமாரனுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். அவங்க என்ன சொல்லுவார்னு எதிர்பார்த்தானுங்களோ அதை அவர் சொன்னார். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ல. பாத்தீங்களா? இதைத்தானே நீ செஞ்சிருக்கணும், செஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பேனா அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. வந்ததே அற்புதத்துக்கு நீ பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கிற, அதனால தேவனையே நிந்திக்கிறாய், நீ தேவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு எழும்பி நட. அது அவங்களை திருப்திப்படுத்திருக்கும். ஏன்னா முதலாவது அவர் சொல்லியே
மனுஷன் அப்படித்தானே பார்க்கறான். எது பெருசுன்னு மனுஷனுக்கே தெரியாம இருக்கு. பிரச்சனை என்னது? அங்க இருந்தவங்க அந்த வேத பாரகர்கள் பாவிகள். நம்ம பாவம் போகணும்னு ஒரு அக்கறை அவங்களுக்கு இருக்குல்ல. உலக சுபமா பெருசு, கால் கை நல்லா இருக்கிறதா பெருசு. அப்படி நல்லா இருந்து நீ பாவியா அந்த உலகத்துல இறந்தால் நீ போவது நரகம். அதான் ஆண்டவர் சொல்றார். கையோடைஞ்சி முடமாகி அரக்கண்ணா இருந்து பரலோகம் போறது எல்லாத்த விடையும் பெருசு. முடமா நீ போனாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போறதுதான்ப்பா பெருசு. அப்படியானால் அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போன்னு ஏன் ஆண்டவர் சொல்லல? இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து போ என்று ஏன் சொன்னார்? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பாக, பதில் சொல்லுவதற்கு முன்பாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே கோரமானது பாவம். அது எவ்வளவு மோசமானதுன்னு சனிக்கிழமை சொல்லியிருக்கிறேன். மனிதர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா இந்த உலகத்துல வாழ்வதற்கு காரணம் பாவம். எவ்வளவோ சாமியெல்லாம் கும்பிட்டு, எவ்வளோ ஜோசியக்காரனெல்லாம் பார்த்து, 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து, செய்ய வேண்டிய பூசை புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சு தேதி பார்த்து அந்த நேரத்துக்குள்ள டும் அடிச்சு தலையை கட்டிடுறாங்க. ஒரு வாரம் போனத பிறகு அவங்க அடிச்சுக்கிற அடி, இந்த மனுஷியா இவன் இவ்வளவு பார்த்து இவ்வளவு அட்டகாசம் பண்ணி கட்டினாங்கிறது அவன் போட்டு உதைக்கிறான். நல்லா போய் தனியாக போட்டு வர்றது. இப்போ அவருக்கு வீரம் வந்துருச்சு. வீரம் வந்தால் சண்டை போட்டு ஆகணும்ல. ஏன் அப்படி பண்ணுறீங்க? நல்லா இருக்கா? கிடைச்சிது வாய்ப்பு. மூக்கில் குத்தி ரத்தம் வர வைக்கிறான். எத்தனை பெண்கள் திருமணமானவர்கள் இந்த நாட்டில் உடம்பு பூரா காயம். எவ்வளவு அயோக்கியத்தனம், அவ்வளவு பூசையும், அவ்வளவு வேண்டுதல்களும், அவ்வளவு ஜோசியம், 4 நட்சத்திரம் பார்த்ததெல்லாம் சமாதானத்தை கொண்டாந்துருக்கா? மனுஷன் இப்படி பண்ண வைக்கிறது எது? பாவம். பாவம் பாவம் பொல்லாதது புஸ்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்க. அது எவ்வளவு மோசமானது, கேவலமானது, கோரமானது. மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாகவே சிதைத்து அழித்து கொண்டிருக்கிறது. அது பாவம். மனுஷனால் போக்கிக் கொள்ள முடியாத உலகத்தில் இருக்கிற ஒரு நோய். ஆண்டவர் விடுதலை கொடுத்தால் தவிர அந்த நோயை தீர்ப்பதற்கு யாருமே இல்லை. அந்த நோய் அவ்வளவு கொடுமையானதாக, கொடூரமாக இருப்பதால் தான் ஆயிரக்கணக்கானவர்களை, கோடிக்கணக்கானவர்கள் அக்கினியிலே நித்தியம் எரிய வைத்துக் கொண்டிருக்கிற பாவமாக இருப்பதால் தான் ஆண்டவர் கிருபையால் மனமிறங்கி தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக. அந்த பாவம் பிடிச்சிருந்த கொஞ்சம் பேர் எப்படி சிந்திச்சாங்க? அந்த பாவம் தான் அவங்க கண்களை எல்லாம் இருட்டாக்கி வைத்து அவரை வெறும் சாதாரண மனிதனாக மட்டும் பார்க்க வைத்தது. அவர்களால் அவரை ஆண்டவராக பார்க்க வைக்க முடியவில்லை. ஆண்டவர் தன் வாயாலேயே சொல்லிய போதும் கூட, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்ன பொழுதும் கூட, அந்த சிந்திக்கிற பக்குவத்தை அவர்கள் அடைய முடியாதபடி பாவம் வைத்திருந்தது. இப்ப தெரியுதா பாவம் எவ்வளவு மோசமானது?
அந்த பாவம் போறதுக்கு என்ன பண்ணினாலும் பத்தாது. அதை போக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த பாவம் போகாத வரையில் எந்த குடும்பத்திலையும் சமாதானம் இருக்காது. எந்த பிள்ளைகளையும் நம்ம ஒழுங்கா வளர்க்க முடியாது. எந்த மனுஷனோடும் அன்போடு நடந்து கொள்ள முடியாது. அந்த பாவம் போவது அவசியமாக இருக்கிறது. உண்மையான தேவ அன்பை அறிந்து அதை மற்றவர்கள் மேல் காட்டுவதற்கு. ரொம்ப அன்பை பத்தி பேசுவானுங்க இந்த காலத்துல. சோசியல் மீடியா பூரா அன்பை பத்தி, ஐ லவ் யூ. ஒரு பொருளே இல்லை, அப்புறம் ஏண்டா போட்டு உதைக்கிற? குடும்பக்காரனா இருக்கிற, அப்பா மேல அன்பு காட்ட முடியல, அம்மா மேல அன்பு காட்ட முடியல, சகோதர சகோதரிகள் மேல அன்பு காட்ட முடியல, மனைவி மேல அன்பு காட்ட முடியல, பிள்ளைகள் மேல அன்பு காட்ட முடியல. ஆனா அன்பை பத்தி ஒரு ஜோக்கர் மாதிரி பேசிட்டு இருக்க. எப்படி உன்னால அன்பு காட்ட முடியும்? ஆண்டவர் இல்லாத இருதயத்துல அன்பு வராது. உன் பாவம் முதல்ல போகும். உங்க பாவம் போயிருக்குதா? ஆண்டவர் உங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரா? அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்களா? இல்ல இந்த வேத பாரகர்கள் மாதிரி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? சத்தியங்களை கேட்டும் அமைதியா உங்க வழியில போய்கிட்டு இருந்த ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அந்த பாவத்தை ஆண்டவர் மட்டுமே போக்க முடியும். இந்த நேரத்தில் அந்த வேத சாஸ்திரிகளை பார்ப்போம். அவங்கெல்லாம் அப்படி நடந்துக்கிறது காரணம் என்ன? அவருடைய இருதயத்தை ஆண்டது அவிசுவாசம். ஆங்கிலத்தில் அன்பிலீஃப். சனிக்கிழமை சொன்னேன், அதை விட மோசமானது இல்லை. ஆண்டவரை நிராகரிக்கின்ற, நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன், நீ தலைகீழா நின்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன். இயேசு யூதர்களை பார்த்து சொல்றார், நீ என்ன தேவனுடைய குமாரனாக பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் நீ உன்னுடைய அவிசுவாசம் தான். உன்னுடைய அவிசுவாசம். விசுவாசிக்க மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முன்பே கையை உயர்த்தி நிற்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கு? அவன் வாழ்க்கையே ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிற நிலைமையில உனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய அந்த தேவனை நீ எதிர்த்து நிற்பதற்கு நீ யார்? அவரை எதிர்த்து நின்று நீ வாழ்ந்து விட முடியுமா? சகல உலகங்களையும் படைத்த அந்த தேவன், உன்னை படைத்த அந்த தேவன், அவரை தள்ளி வைத்து விட்டு நீ இந்த உலகத்துல சுகமா வாழலான்னு நினைக்கிறத போல ஒரு பாவம் வேற என்ன இருக்கு? அவிசுவாசம் கோரமானது. கடைசியா இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தை பார்ப்போம். அவர் என்ன செய்தார்? அவனை பார்த்து சொன்னார், நீ உன்னுடைய கட்டிலை எடுத்துக்கொண்டு நடந்து போ. அதாவது அவர் என்ன காட்டுறாரு? அவங்களுக்கு என்னால் அற்புதமும் செய்ய முடியும் தம்பி, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ போ. ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல. அவர் சொல்றாரு, உன் பெட்டியை எடுத்துக்கொண்டு நீ போ. அவனுக்கு அது தேவை இருக்குல்ல, இவங்களுக்காக சொன்னது. அப்படி சொல்வதன் மூலம் அவர் எதை காட்டுகிறார்? என்னால் அற்புதமும் செய்ய முடியும், அதுக்கு மேல மனுஷனால் செய்ய முடியாத மனிதனுடைய பாவங்களையும் என்னால் போக்க முடியும். அந்த அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் அந்த வசனங்கள் காட்டுகிறது. பூமியில மனிதர்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து போ. அவனுக்கு ரெண்டும் நடந்துச்சு. அன்னைக்கு அவனுக்கு ரெண்டும் நடந்துச்சு. உடனே அவன் எழுந்து,
அங்கே இருந்தவங்க எல்லாம் வாழ்க்கையிலும் இப்படி ஒன்று பார்த்ததில்லை. நம்ம கோமாளிகள் அற்புதம் பண்ணுவாங்களே, என்ன பண்ணுவாங்க, என்னத்தையோ கொட்டி கிட்டி ஒரு மாதிரி தள்ளி அவர் விழுந்து கொஞ்சம் அசையுது, உடம்பு அசையுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துட போறாரு, அப்புறம் 4 பேர் வந்து தூக்குவாங்க. இப்ப நிக்கிறாரு, எங்கடா நிக்கிறான், நீ தூக்குற, கோமாளித்தனம் பண்றானா இல்லையா? அதுக்கு மேல அவன் அங்க வச்சிருந்தா கஷ்டம்னு சொல்லி அந்த 4 பேரும் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்க, அப்படியே கொண்டு போயிடுறாங்க, ஒரு மாதிரி நடக்க வச்சு. கூட இங்க இருந்த ஆபத்து, உடனே ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார், அவனை நடக்க வைத்து விட்டார். என்ன டிராமா பண்றானுங்க பாரு. அந்த அரக்கன் உள்ளவங்க எல்லாம் பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாங்கிறான். ஒண்ணுமே நடக்கல, ஒரு டிராமா தான் நடந்திருக்கு. என்ன டிராமா இயேசு பண்ணாரு? இவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து போ என்று சொன்னவுடன் அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப இவன் தனியாலாம் தூக்குறான். தன் படுக்கையை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக போனான். வீட்டில் இருக்கிற கூட்டம் பிரிஞ்சு நின்றுச்சு. வாழ்க்கையில் இப்படி ஒன்று அவங்க பார்த்ததில்லை. அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த திமிர்வாதக்காரனுடைய திமிர்வாதம் போனது மட்டுமல்ல, அவன் அந்த தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு விசுவாசியாக அந்த வீட்டிலிருந்து போனான். ஆனா இந்த கோமாளி வேத பாரகர்கள் தான் பாவத்தில் தொடர்ந்தார்கள். எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசம். அவங்கள மாதிரி இருந்து உங்க பாவத்தில் நீங்க தொடர போறீங்களா? இருண்ட இருதயத்தோடையும் இருண்ட கண்ணோடையும் தொடர்ந்து இருக்க போறீங்களா? அதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? இப்போவே ஆண்டவர்கிட்ட வரலாமே. இதை பார்த்துட்டோமா இல்லையா? எது ஆண்டவரால முடியாதது? உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு சொல்லி இருக்கிறார். ஏன் நீ அவர்கிட்ட வரக்கூடாது? அவரால் மட்டுமே அது முடியும். தேவ சமாதானம் உனக்கு அவசியமா? உலக இன்பங்கள் உனக்கு அவசியமா? ஆண்டவர்கிட்ட வந்த எவனும் வீணாய் போனதில்லை. அவன் பலவீனமா உள்ளவனா இருக்கலாம், சில வேளைகள்ல முதிர்ச்சி குறைவானவர்களா இருக்கலாம், விசுவாசத்தில் அவன் பரிசுத்தத்துல வளர வேண்டியவனாக இருப்பான். ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆண்டவர் அவனுடைய இருதயத்துக்குள் வந்து விடுகிறார். அன்பை அவன் அனுபவிக்கிறான். மற்றவர்கள் அன்பு காண ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அடியோடு மாறிவிடுகிறது. தேவனுடைய பிள்ளையாக வந்து விடுகிறான். அது பெருசா, உலக சுகம் பெருசா? தொடர்ந்து உங்க பாவ நிலையில இருக்காதீங்க. கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட கதறுங்க. ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவர், பாவத்தின் காரணமாக உங்களை மதிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன மன்னியுங்க ஆண்டவர், எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, ரட்சிப்பை கொடுங்க, நித்திய ஜீவனை கொடுங்க, உங்களுக்காகவே வாழ்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்கள் ஆண்டவரே. அவர் கொடுப்பார். ஏன்? என்னிடத்தில் வந்தவர்களை நான் புறம்பே தள்ளி வைக்க மாட்டேன். என்னை தேடி விசுவாசத்தோடு இவரே ஜீவன் உள்ள தேவன் என்று வந்தவர்களை நான் தள்ளி வைக்க மாட்டேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நீங்க வாங்க, ரட்சிப்பு இலவசமா உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட செய்வீங்களா? ஜெபம் பண்ணும். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த திமிர்வாதக்காரனுடைய வரலாற்று நிகழ்வின் மூலமாக நீர் எங்களோடு பேச இருக்கிறீர். எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதிலே பார்த்திருக்கிறோம். அன்பும் கிருபையும் உள்ள தேவனே, உம்மை அறியாதவர்கள், உம்மை விசுவாசிக்காதவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால் நீர்தாமே உம்முடைய கிருபையினாலே
அவர்களை உம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு ரட்சிப்பை கொடும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.